அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஆலயத்தை பற்றி தான் உங்களுக்கு இன்றைக்கி அறிமுகப்படுத்த போகிறேன். அதில் இன்றைக்கி நவ கைலாய கோவில். எப்படி? நவ கைலாய கோயில், 9 கோவில் நவக்கோயில்கள். நவ கைலாய கோயில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அந்த கோவில்களில் எங்கெங்கே இருக்குதுன்னு மக்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்தலாமே. அப்படின்னா பாருங்கள், நவ கைலாயம், அதில் 6வது கைலாய கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா பாருங்கள், நவ கைலாயம். கைலாயம்ங்கிறது இமயமலைக்கு போனால் தான் நம்ம போய் சாமியவே பார்க்க முடியும், சிவனை. அதை விட அதுக்கு நிகராக இந்த கோவில் இங்கேயே இருக்குது, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா பாருங்கள், இந்த கோவில் எங்கே இருக்குது தெரியுமா? தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீ வைகுண்டம் கைலாசநாதர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் கைலாசநாதர் சனி ஸ்தலம், சனி பகவானுடைய ஸ்தலம். இந்த கோவிலில் தான் சனி பகவானுக்கு அங்கே மிகப்பெரிய யாகம். எப்படின்னா, யாருக்கெல்லாம் மரண பயம் இருக்குதோ, யாருக்கெல்லாம் ஆயுசோமம் பண்ணணுமோ அந்த கோயிலில் காலகாலமாக பண்ணுறாங்க. இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. ஆயுள் ஹோமத்துக்கு சரியான கோவில் சனி பகவானுடைய கைலாய கோவில். எப்படின்னு பாருங்கள், ஆயுசோமங்கிறது சாதாரணமாக எல்லா கோயிலையும் பண்ண மாட்டாங்க. ஆயிலவே விருத்தி பண்ணக்கூடிய கோவில் வேறணுன்னா அதில் தான் நவ கைலாயத்தில் சனி பகவான் கோயிலில் ஆயில் விருத்தி ஹோமம் செய்கிறாங்க. அந்த கோவிலுக்குள்ளே எத்தனையோ நிறைய ஆயுஷ் ஹோமம் தான் அங்கே பண்ணுறாங்க. எதற்காக? என்றும் மார்க்கண்டேயன், என்றும் மார்க்கண்டேயன் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்கிறதுக்கு சனி பகவானுக்கே சனி பகவான் போய் ஈசனை வழிபட்டதுனால சனீஸ்வரன் என்று பேர் வந்தது அங்கே தான். அப்படின்னா பாருங்கள், யாருக்கெல்லாம் 7.5 சனி நடக்குது, யாருக்கெல்லாம் அஷ்டம சனி நடக்குது, யாருக்கெல்லாம் மங்கு சனி, யாருக்கெல்லாம் பொங்கு சனி நடக்குது, யாருக்கெல்லாம் மரணச்சனி நடக்குது, யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குது, யாருக்கெல்லாம் சனி புத்தி நடக்குது, ஆண் பெண் அனைவரும் இந்த புத்தி அந்தர சூட்சமங்கள் நடக்கும் காலத்தில் நீங்கள் அந்த கோயிலில் போய் மனசார அந்த ஸ்ரீ வைகுண்டம் சனீஸ்வரனுடைய ஆலயம் கைலாசநாதர் கோயிலில் போய் எல்லாரும் 5 விளக்கு நெய் தீபம் போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் உடைச்சி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் உங்களுக்கு அந்த 6வது கைலாயமான சனீஸ்வரனுடைய தோஷம் நிவர்த்தி ஆகிறது அங்கே தான். என்ன ஒரு அற்புதம்னு பாருங்கள், கைலாயத்தில் சனி பகவான் இருக்கார். நம்ம கர்ம வினையை தீர்க்கிறவர் அவர் தான். கர்மா என்னக்கூடிய பொருள், கர்மா என்று சொல்லக்கூடிய பொருள் சாதாரண விஷயமானு பாருங்கள். அப்போ 6வது கைலாயம் சனி பகவானுடைய கைலாயம். 9 கைலாயம் இருக்குது, ஆர்டராக போயிட்டு வரணும். நீங்கள் மாறி மாறி போகக்கூடாது. சூரியனுக்கு அடுத்தது சந்திரன், சந்திரனுக்கு அடுத்தது செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்து ராகு தான் போகணும், ராகுக்கு அடுத்து குரு, குருக்கு அடுத்து தான் சனி. திசை வருஷப்படி கோயிலை வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த கோவிலை 9 கோவிலையும் நவ கைலாயத்தை போய் சாமி கும்பிட்டு வந்து நீங்கள் அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா சர்ப வடிவத்தில் கோயில் அமைச்சிருக்காங்க 9 கோயிலை. அப்படின்னா பாருங்கள், நினச்சி பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. 9 கோயில்களும் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் இந்த கோவில் அமைந்துள்ளது. இது என் மேலே போய் கூகுள் மேப் எடுத்து பார்த்தா அந்த 9 கோயிலுடைய ரகசியத்தை பார்த்தா அப்படியே தலையிலிருந்து வாழு வரைக்கும் சர்ப வடிவத்தில் தான் இந்த கோயில் அமைச்சிருக்காங்க. அந்த பிளானே அப்படித்தான் இருக்குது. அப்போ இது எப்படின்னு பாருங்கள். அப்போ சனி பகவானுடைய கர்ம வினை தீர்க்கறக்கு நவ கைலாயத்தில் 6வது கைலாய கோயிலுக்கு போய் சாமிக்கு தீபம் போட்டு வழிபாடு பண்ணினால் உங்கள் கர்ம வினை தீரும். அப்போ இதெல்லாம் யாருக்கெல்லாம் சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்குதோ, உடம்பில் காலு கையெல்லாம் யாருக்கெல்லாம் பின்னமாக இருக்குதோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறை போய் அந்த கைலாசநாதர் சிவனை போய் பார்த்துட்டு வாங்க. சனி பகவானே ஈசனை வணங்கினதுனால
அவருக்கு சனீஸ்வரன் பட்டம் பெற்ற கோயில் அந்த கோவில் தான். அந்த கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா கல்வெட்டில் க்ளீனாக போட்டிருப்பாங்க. முன்னோர்கள் அதை பூரா உருவாக்கி வச்சுருக்காங்க. சனி பகவான் தான் ஆயுள் தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறவர். அதனால் அங்கே ஆயுள் ஹோமம் எப்போவுமே செய்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம சொன்னால் தானே மக்களுக்கு தெரியும். நிறைய நம்மக்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறக்கு நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறாங்க. நிறைய மக்கள்கள் நிறைய கூடி வருவாங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி கோயில்களை உண்மையை அப்படியே உலகத்துக்கு கொடுத்துட்டா அதுக்கு மேலே ஜனங்க மக்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா தான் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. இப்போது நவ கைலாயம் கோயிலுங்கிறது இவ்வளவு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தோடு மக்களுக்கு இதை கொடுத்துட்டோம்னா அந்தந்த கோவிலில் போய் அவங்கவுங்களுடைய கர்ம வினையை தீர்த்துட்டு ராஜபோகமாக வாழணுங்கிறது நம்ம குறிக்கோள். இதுதான் மெயின். இப்போ சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம போகணுமா போகக்கூடாதா? இதை வந்து நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இதை தெளிவாக அந்த காலத்தில் உருவாக்கி வச்சுருக்காங்க. சர்ப்ப வடிவத்தில் அந்த கோவில் இருக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது. 9 கோயிலை முடித்து கூகுளில் போய் மேலே பார்த்தீங்கன்னா இத்தனை கோயிலும் தெரிஞ்சு சர்ப்ப வடிவத்தில் இருக்குது. அந்த காலத்தில் எந்த கருவி கிடையாது, எந்த ஸ்கேனர் கிடையாது, அன்னைக்கு கேமரா கிடையாது, வீடியோ கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் அன்றைக்கி எப்படி அந்த ஞானத்தில் வந்து பார்த்துருப்பாங்க. அப்போ உண்மையாலுமே ஞானம் தானே கருவி, மனம்தான் கருவி, அந்த எண்ணம் தான் அந்த கருவி. அப்போது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த கைலாசநாதர் கோயில்களுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும். இதில் கண்டிப்பாக ஸ்ரீ வைகுண்டம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த வைபோகம்ங்கிறது வைகுண்டம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆயுசோமம் செய்யக்கூடிய இடம்னா என்னங்க? உயிரை திருப்பி தரக்கூடிய இடம் அல்லவா? போன உயிரை திருப்பி தரக்கூடிய எண்ணம். அப்போ இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணுமல்ல. அப்போ இதை நம்ம சரியாக நம்ம பண்ணணுமல்ல. வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நம்ம போகணுமல்ல. ஏழையாகவே பிறந்து ஏழையாகவே வாழணும்னு ஏதாவது இருக்கா? ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு கர்மா தீரும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 2000 வருஷம் 3000 வருஷம் பழமை வாய்ந்த கோவிலில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த சிவலிங்கமாக தான் நமக்கு தெரியுது. அதுக்கு கீழே 108 அடி சில கெந்தக பாசானங்கள், வெள்ள பாசானங்கள், பல மூலிகைகள், பல முக்கியமான எந்திரங்கள். இந்த பவரில் தான் அந்த லிங்கத்தினுடைய சக்தி வாழுது. அதனால் அது லிங்கத்திலேருந்து வரக்கூடிய மூச்சு காற்று நம்ம மேலே படுது. அது மூலிமா நம்மளோட கஷ்டங்கள் தீருது. எப்படி? இது எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கணும். இதில் 9 நவ கைலாய கோயிலுக்கு நாங்களே அழைச்சிட்டு போகிறோம். ஏன் தெரியுங்களா? ஒவ்வொரு முறையும் தெரியாதவங்களுக்கு ஒரு வழிகாட்டி தான் ஜோதிடர். இந்த கோவிலெல்லாம் அழைச்சிட்டு போய் 9 கைலாய கோயிலும் தரிசனம் காமிச்சு அவங்களுக்கு அங்கே பண்ண வேண்டிய பூஜை யாக ஹோமங்கள் எல்லாம் செய்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாவை நிவர்த்தி பண்ணி நதியில் குளித்து மோட்ச விளக்கேற்றி எல்லாம் சிறப்பாக செய்து வர்றோம். இது நீங்களும் செய்யுங்க. இல்லை உங்களால் வர முடிஞ்சாலும் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அங்கே இருந்து நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம். 9 நவ கைலாயம் போயிட்டு வந்தால் 21 தலைமுறை சாவு நிவர்த்தி ஆகும். இது இல்லாமல் நம்ம இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கோம். இந்த புத்தகத்தில் ஒரு எல்லா ரகசியங்களையும் கொடுத்துருக்கேன். ஜோதிடம் சார்ந்து கோவில் சார்ந்து இந்த கோயிலுடைய ரகசியங்கள் இதில் இருக்குது. இது ஆன்லைன்லேயே கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே கிடச்சிரும். இது இல்லாமல் ஜாதகம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் நம்ம திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் ஜோதிட வகுப்பு போயிட்டுருக்குது. ஆண்கள் பெண்கள் எல்லோரும் படிக்கிறாங்க. இப்போ ஒரு பேட்ச் இப்போ பெண்களுக்கு 108 பேருக்கு இப்போ ஜோதிட வகுப்பு போயிட்டுருக்குது. யார் வேணாலும் விருப்பம் உள்ளவங்க, ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்க படிக்கலாம். கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த விவரத்தை சொல்லிடுவாங்க. இது இல்லாமல் வள்ளுவர் வாக்குன்னு நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அதில் ஆயிரக்கணக்கான பதிவுகள் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர் இந்த மாதிரி நவ கைலாயமெல்லாம் அழைச்சிட்டு போகிறோம். முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.